அன்பானவர்களே, ஆன்மீக மெய்யன்பர்களே, இன்று செவ்வாய்க்கிழமை அக்டோபர் 1ஆம் தேதி. இன்று தவம் என்ற தலைப்பில் பதிவிட இருக்கின்றேன். இப்பதிவினை கேட்டு அதன்படி நடக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். தவத்தை பற்றி மகான் திருமூலர் திருமந்திர பாடல் ஒன்றினில் குறிப்பிட்டுள்ளதை விளக்கத்தோடு கண்டு நாமும் தவத்தின் மூலமாக இறைசக்தியை உணர்ந்து கொள்வதற்கு முயற்சி செய்வோம். இலை தொட்டு பூ பறித்து எந்தைக்கு என்று எண்ணி மலர் தொட்டு கொண்டேன் வரும் புனல் காணேன். தலை தொட்டு கொண்டேன் வரும் புனல் காணேன். தலை தொட்ட நூல் கண்டு தவழ்ந்து என் உள்ளம் தலை தொட்டு கண்டேன் தவம் கண்டவாறே என்கிறார் திருமூலர். விக்கிரகங்களுக்கு மலர் சூடி அழகு பார்ப்பதற்காக இலையில் உள்ள பூவை பறித்து அழகிய பூ சரமாக தொடுத்து விக்கிரகங்களாய தெய்வத்திற்கு சாற்றி வழிபட்டேன். ஆனால் என்னுடைய கண்களிலிருந்து ஒரு துளி கண்ணீரும் வரவில்லை. இறைவன் யார் என்பதை பற்றிய மெய்ஞான நூல்கள் நாம் படிக்கின்ற போது நம்மை அறியாமலேயே நம்மிடம் உள்ள நான் என்ற அகந்தை அழிந்து நம்மிடம் அருட்கண்ணீர் தானாகவே ஊற்றெடுக்கச் செய்யும். விக்கிரகங்களுக்கு பூ பறித்து சாற்றி வழிபட்டாலும் வராத கண்ணீர் மெய்ஞான நூலை தொட்டு படிக்கின்ற போது தானாகவே வருகின்றது. எதனால் வருகின்றது என்றால், மெய்ஞான நூல்களில் உயிர் இருப்பதால்தான் மெய்ஞான நூல்களை அருட்சக்தி துணையில்லாமல் எழுதவோ படிக்கவோ முடியாது. மெய்ஞான நூல்களை படிக்கின்ற போது நம்முடைய உள்ளமாகிய மனதை உருகச் செய்து இறை சக்தியை உணர்ந்து கொள்வதற்கு துணை புரியும். உள்ளம் தாழ்ந்தது என்றால் நான் என்ற அகம்பாவம் நம்மை விட்டு விலகியது என்று எடுத்துக்கொள்ளலாம். நாம் தவம் செய்ய வேண்டும். தவம் செய்தால்தான் நம்மை பற்றியும் இறைவனை பற்றியும் தெரிந்து கொள்ள முடியும். வள்ளலார் நோவாமல் நோம்பிருந்து இறைவனிடமிருந்து அனைத்து பேரருளையும் பெற்றார். நம்முடைய புருவ மத்தியில் நினைவை வைத்து நாம் தவம் செய்து கொண்டிருந்தால் நம்மிடம் அருட்கண்ணீர் தானாகவே ஊற்றெடுத்து ஓடும் என்பதில் சிறிதும் சந்தேகம் வேண்டாம். இதை நாம் நம்மிடமிருந்தே கண்கூடாக பார்த்து இறை சக்தியை உணர்ந்து கொள்ளலாம் என்கிறார் திருமூலர். சாத்திரங்களை ஓதி தன்னை பெருமைப்படுத்திக் கொள்வதை விட்டுவிட்டு நம்முடைய கண் இமைக்கும் நேரமாவது நம்முடைய வெளி உலகை விட்டுவிட்டு உள்முகத்தை நோக்கி பார்த்தால் பாசத்தால் தொடர்கின்ற பிறவியை நம்மிலிருந்து விலக்கிவிடலாம் என்கிறார் திருமூலர். திருமூலப் பாடல் ஒன்றில் அந்த பாடலை விளக்கத்தோடு கண்டு நம்முடைய பாசத்தால் தொடர்கின்ற பிறவிக்கு
முற்றுப்புள்ளி வைப்போம். சாத்திரம் ஓதும் சதுர்களை விட்டு நீர் மாத்திரை போது மறித்துள்ளே நோக்குமின். பார்த்தவ பார்வை பசுமரத்தாணி போல் ஆர்த்த பிறவி அகல விட்டோடுமே. சாத்திரங்களை எல்லாம் ஓதுபவராக தன்னை பெருமைப்படுத்திக் கொள்வதை விட்டுவிட்டு கண் இமைக்கும் நேரமாவது நம்முடைய மனதை உள்முகமாக நோக்கி பார்க்க வேண்டும். நாம் உள்முகமாக பார்த்த தவப்பார்வையில் பசுமரத்து ஆணி போல் இறை அருளால் நிலை கொள்ளும் போது நமக்கு தொடர்ந்து வந்து கொண்டு இருக்கின்ற பிறவியும் கூட நம்மை விட்டு அகன்று ஓடிவிடும் என்கிறார் திருமூலர். மனதால் மட்டுமே இறைவனின் சோதியை பார்க்க முடியும். வாசித்து பூசித்து மாமலர் கொய்திட்டும் பாசி குளத்தில் வீழ் கல்லாம் மனம் பார்க்கின் மாசற்ற சோதி மணிமிடற்று அண்ணலை நேசத்து இருந்த நிலை அறியாரே. நாம் தாச மார்க்கத்தில் நின்று விக்கிரகங்களை தெய்வமாக பாவித்து அவற்றின் முன்பாக தோத்திர பாடல்களை வாசித்தும் விக்கிரகங்களை பூசித்தும் மாமலர்களை பறித்து அர்ச்சித்தும் வழிபடுகின்றோம். நாம் மேற்கண்ட முறையில் வழிபட்டாலும் இறைவனின் உண்மை சொரூபமாகிய ஜோதியை பார்க்க முடியாது என்கிறார் திருமூலர். நாம் வாசித்தும் பூசித்தும் மாமலர் கொய்திட்டு வழிபடுவதும் பாசி குளத்தில் விழுந்த கல் போன்றதாகும். பாசி குளத்தில் விழுந்த கல்லும் பாசியைப் போல்தான் காட்சியளிக்கும். கல்லை பார்க்க முடியாது. நம்முடைய மனதை அகமுகமாக பார்த்தால் மாசற்ற சோதியாக இறைவனை பார்க்க முடியும். இறைவனின் மாசற்ற சோதியை நாம் எப்படி பார்க்க முடியும்? நம்முடைய இறைவனுடைய நேசத்தில் வைத்து அவனை நினைத்து கொண்டிருந்தால் அவனை நாம் உணர்ந்து பார்க்கலாம். நம்முடைய மனதை இறைவனுடைய நேசத்தில் நிலைநிறுத்தாமலும் அவனை எப்படி நினைந்து வழிபட வேண்டும் என்ற அறிவை அறியாமல் இருக்கின்றார்களே என்று திருமூலர் வருத்தப்படுகின்றார். தான் என்றவனும் நான் என்றவனும் யார் என்பதை பற்றி மகான் திருமூலர் அருளிய திருமந்திர பாடல் ஒன்றினை பார்ப்போம். இறப்பும் தான் என்றவன் என் இரண்டாகும் தத்துவம். தான் என்றவன் என் இரண்டும் தனில் கண்டு தான் என்ற பூவை அவன் அடி சாத்தினால் நான் என்றவன் என் கை நல்லது ஒன்று அன்றே. தான் என்றால் என்ன என்பதை பற்றி முதலில் நாம் தெரிந்து கொண்டால் மட்டுமே மேலே குறிப்பிட்டுள்ள திருமந்திரம் பாடலுக்கு பொருள் விளங்கும். தான் என்றால் மனம் படைத்த உயிர் என்று பொருள் கொள்ளலாம். மனம் படைத்த உயிர்களை இரண்டு என்ற தத்துவத்தோடு ஒப்பிடுகின்றோம். மனதிற்கு அதிபதி சந்திரன். அந்த சந்திரனுக்கு எண்கணித அடிப்படையில் 2 என்று குறிப்பிடுகின்றோம். நம்முடைய ஆறுயிரில் மனமாகிய 2 நம்மிடம் எங்குள்ளது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் என்னவாக இருக்கின்றோம்? நாம் மனமாக இருக்கின்றோம். அந்த மனதைத்தான் என்கின்றோம். மனம் இல்லை என்றால் தான் என்ற ஒன்று இல்லை. தானை அறிய வேண்டும் என்றால்
எண் ஆகிய 2 நம்மிடம் எங்குள்ளது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். எண் 2 ஆகிய சந்திரன் நம்முடைய புருவ மத்தியில் இருக்கின்றான். நம்முடைய புருவ மத்தியில் இருக்கக்கூடிய மனமாகிய சந்திரனை ஒழுக்க நெறியால் மனதை சுத்தப்படுத்தி இறைவனுடைய திருவடி தாமரையில் சமர்ப்பிக்க வேண்டும். தான் என்ற மனமாகிய பூவை சிவனின் அடியில் சாத்தினால் நாம் என்னவாக இருக்கின்றோம் என்ற பொருளை அப்போதே தெரிந்து கொள்ளலாம். நான் என்னவாக இருக்கின்றேன் என்றால் நான் அவனாக இருக்கின்றேன். நான் அவனாக இருக்கின்றேன் என்றால் நான் சிவனாக இருக்கின்றேன் என்று பொருள் கொள்ள வேண்டும். தான் வேறு அவன் வேறு இல்லை, இரண்டும் ஒன்றேதான். நம்மிடம் இருக்கும்போது 2 தத்துவத்தோடு இருப்போம். தானை அவனிடம் சிவனிடம் சமர்ப்பித்து விட்டால் நானாக சிவமாக இருப்போம். மனம் உயிரோடு கலந்து செயல்படுவதால் மனதை ஜீவாத்மாகவே பாவித்தல் வேண்டும். தான் என்பது ஜீவாத்மாவையும் குறிக்கும். நாள் என்பது ஒன்றான கடவுளாகிய பரமாத்மாவை குறிக்கும். தானை விட்டு ஒழிந்தால் நான் ஆகலாம் என்பதே மேற்கண்ட திருமந்திர பாடலின் உண்மை பொருளாகும். சிதம்பரம் ராமலிங்க சுவாமிகள் தானையும் நானையும் பற்றி குறிப்பிட்டுள்ள திருவருட்பா பாடலையும் இதனோடு ஒப்பிட்டு பார்த்து உண்மையை உணர்ந்து கொள்வோம். நான் ஆனான், தான் ஆனான், நானும் தானும் ஆனான், தேன் ஆனான், தெல்லமுதாய் தித்தித்து நிற்கின்றான், வானானான், ஞான மணிமன்றில் ஆடுகின்றான், கோன் ஆனான், என்னுட் குழாவுகின்ற கோமானே. நான் என்றும் தான் என்றும் நாடாத நிலையில் ஞான வடிவாய் விளங்கும் வன நாடு நிலையே. ஊனென்றும் உயிரென்றும் குறியாமே முழுவதும் ஒரு வடிவாம் திருவடிவாம் ஓந்தளித்த பதியே. தேனென்றும் கரும்பென்றும் சொப்பரிதா மனமும் தேகமும் உள்ளுயிர் உணர்வும் தித்திக்கும் சுவையே. வான் என்றும் ஒளி என்றும் வகுப்பரிதாம் பொதுவில் வயங்கு நடத்தரசே என் மானையும் ஏற்றருளே. நமக்கு சிவலோகத்தை காண்பித்து அருளக்கூடியவர் சிவபிரான் என்று மகான் திருமூலர் திருமந்திர பாடல் ஒன்றினில் குறிப்பிட்டுள்ளதை விளக்கத்தோடு கண்டு நாமும் சிவலோகத்தை காண்பதற்கு உண்டான வழியை தேடுவோம். இறப்பும் பிறப்பும் இருமையும் நீங்கி துறக்கும் தவம் கண்ட ஜோதி பிரானை மரப்பிளராய் நித்தம் வாய்மொழி வார்கட்கு கரப்பதி காட்டும் அமார் பிரானே. இறப்பும் பிறப்பும் இருமையும் நமக்கு எதனால் வருகின்றது என்றால் நாம் செய்த பாவம் புண்ணியத்தின் அடிப்படையில் வருகின்றது. இறப்பும் பிறப்பும் இருமையும் நம்மிலிருந்து எப்படி நீக்க முடியும்? நாம் எல்லா பற்றையும் துறப்பதற்கு பற்று அற்றவனின் பற்றை பற்றினால் முடியும். அதை எப்படி பற்ற முடியும்? ஒளிவழிவான ஜோதி பிராணனை தவத்தின் மூலமாக பற்ற வேண்டும். அவன் நம்முடைய புருவ மத்தியில் இருக்கின்றான். நாம் இறை சிந்தனையில் எப்போதும் தியானித்து கொண்டிருந்தால் சிவலோகத்தை சிவபிரான் காண்பித்து அருள்வான். நம்முடைய தேகம் இருக்கின்ற போதே நாம் இறைவனை நாடி மீண்டும் பிறவாமல் இருப்பதற்கு வழிகண்டு வீடு பேறு அடையலாம் என்கிறார் திருமூலர். இக்காயம் நீக்கி இனி ஒரு காயத்தில் புக்கு பிறவாமல் போம் வழி நடுமின் எக்காலத்தில் உடல் வந்தெமக்கானதென்று அக்காலம் உன்னை அருள் பெறலாமே. நாம் தேகம் எடுத்ததின் நோக்கத்தை இந்த தேகத்திலே முடித்துவிட்டால் மீண்டும் ஒரு தேகம் எடுக்க வேண்டியதில்லை. நாம் மீண்டும் ஒரு தேகம் எடுக்காமல் இருப்பதற்கு இந்த தேகத்திலே இறைவனை நாடி இந்த தேகம் எக்காலத்தில் இருந்து நமக்கு வந்து கொண்டிருக்கின்றது என்பதை காண வேண்டும்.
நாம் காண்பதற்கு முயற்சி செய்தால் இறைவன் நமக்கு அருள் புரிவான் என்கிறார் திருமூலர். போகின்றவாறே புகுகின்ற அப்பொருள் ஆகின்ற போதும் அரண் அறிவான் ஊன். சாகின்ற போதும் தலைவனை நாடுமின் ஆகின்ற அப்பொருள் அக்கறை ஆகுமே. நாம் செய்கின்ற பாவ புண்ணியத்திற்கு ஏற்ப நம்முடைய ஜீவான்மா உயிர் பயணித்து கொண்டிருக்கும். நாம் அனுபவிக்கும் பாவ புண்ணியத்தையும் நம்முடனே இருந்து கொண்டு சீவனும் அறிந்து கொண்டுதான் இருக்கின்றான். அதனால் நாம் சாகின்ற தருணத்திலாவது பந்த பாசத்தை நினைவில் சற்றும் நினைக்காமல் இறைவனை மட்டும் நினைவில் நிலைநிறுத்தி கொண்டிருந்தால் நம்முடைய பிறவியின் நோக்கமும் நிறைவு பெறும். நாமும் இறைவனுடைய மோட்ச வீட்டிற்கு செல்லலாம் என்கிறார் திருமூலர். பறக்கின்ற ஒன்று பயன் உற வேண்டின் இருக்கின்ற காலத்தும் ஈசனை உள்கும். சிறப்போடு சேரும் சிவகதி பின்னை பிறப்பு ஒன்று இல்லாமையும் பேருலகம் ஆமே. நாம் இறந்துவிட்டால் நம்முடைய சீவான்மாவும் நம்மை விட்டு பறந்துவிடும். நம்முடைய சீவான்மா நம்முடைய தேகத்தில் இருக்கின்ற போதே பயன் உள்ளதாக ஆக்க வேண்டும். நம்முடைய ஜீவான்மாவை இறைவனின் திருவடியில் சேர்க்க வேண்டும். இறைவனின் திருவடியில் ஜீவான்மா சேர்ந்துவிட்டால் நமக்கு பிறவி என்ற துன்பம் இல்லாமல் போகும். நாமும் இறைவனின் பேருலகத்தில் இன்புற்றிருக்கலாம் என்கிறார் திருமூலர். வினைகளுக்கு ஏற்ப நம்முடைய தேகத்திலிருந்து வெளியேறிய ஜீவான்மா மீதம் உண்ண வினையை கழிப்பதற்காக மீண்டும் ஒரு தேகத்தில் புகுந்து உயிர் எடுக்கின்ற போதும் அந்த உயிருக்கு உயிராக இருப்பவன் சிவன் அனைத்தும் அறிந்து கொண்டுதான் இருக்கின்றான். ஆனால் ஜீவான்மா சிவனை பார்க்க முடியாத பரிதாப நிலையில் இருக்கின்றது. காரணம், மும்மலத்தால் ஆணவம் மாயை கண்மம் சிக்கி தவிக்கின்றது. ஜீவான்மா கடும் முயற்சி செய்து சிவனை பார்த்தால் அந்த ஜீவான்மாவிற்கு பிறவி என்ற பெருங்கடலிலிருந்து விடுதலை கிடைத்துவிடும். ஜீவான்மாவை இருக்கின்ற இன்பத்தையும் துன்பத்தையும் மாறி மாறி அனுபவிக்க வேண்டியதாக இருக்கின்றது. ஜீவான்மா சிவனை அரணை நாடினால் இக்கரையிலிருந்து அக்கரைக்கு போகலாம் என்கிறார் திருமூலர். இக்கரை என்பது இகலோக வாழ்வாகும். இது துன்பம் நிறைந்ததாகும். அக்கரை என்பது பரலோக வாழ்வாகும். இது இன்பம் நிறைந்ததாகும். வள்ளல் பெருமான் திருவருட்பாவில் குறிப்பிட்டுள்ள வரித்துளியை உற்றி நோக்கினால் உண்மை புலப்படும். இக்கரையில் கடந்திடில் அக்கரையே இருப்பது சிதம்பர சக்கரையே. சிவபெருமானின் திருநடனத்தை நம்முடைய உள்ளத்தில் காண்பதற்கு உண்டான நல்வழியை மகான் திருமூலர் திருமந்திர பாடல் ஒன்றினில் குறிப்பிட்டுள்ளதை விளக்கத்தோடு கண்டு நாமும் நடனத்தை பார்ப்பதற்கு முயற்சி செய்வோம். பிடர்கொண்ட ஆலதீன் வித்தது போல சுடர்கொண்ட அணுவினை தூவழி செய்ய இடர்கொண்ட பாச இருளை ஓட்டி நடற்கொண்ட நல்வழி நாடலும் ஆமே. ஆலமரத்தை எடுத்துக்கொண்டால் அதனுடைய வித்தாகிய வேர் மரத்தின் பல கிளைகளிலிருந்து வளர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக மண்ணை நோக்கி வந்து மண்ணில் தானாக ஊன்றிக்கொள்ளும். ஊன்றிய வேர்கள்தான் அந்த மரத்திற்கு வலிமை. தாய் வித்து வலிமை குன்றிய போது சுற்றி படர்ந்து கொண்டு இருக்கின்ற வேர்கள் மண்ணில் ஊன்றி அந்த ஆலமரத்திற்கு எந்த ஒரு பாதிப்பும் வராமல் வித்தின் மூலமாகவே படர்ந்து கொண்டே செல்லும். இது ஆலமரத்தின் தனிச்சிறப்பு. நம்மிடம் ஒளிர்ந்து கொண்டே இருக்கின்ற சுயம் ஜோதியாம் அருட்பெருஞ்சோதி ஆகிய அணுவினை ஆன்மாவை பரிசுத்தமாக்க வேண்டும். நம்முடைய ஆன்மாவாகிய அணுவினை சுத்தப்படுத்தினால் நம்மிடம் ஆலமரம் போல் படர்ந்து நமக்கு துன்பத்தை தருகின்ற பாசம் ஆகிய இருளை நம்மிடமிருந்து ஓட்டிவிடலாம். பாசம் நம்மை விட்டு அகன்றுவிட்டால் சிவபெருமானுடைய திருநடனத்தை நாம் காண்பதற்கு நல்வழி கிட்டும் என்கிறார் திருமூலர்.
நம்முடைய பாசம் ஆலமரத்தைப் போன்று விரிந்து கொண்டே செல்கின்றது. அதனால் நம்முடைய சுடர் கொண்ட சுயம் ஜோதியாம் அணுவினை நன்னெறிப்படுத்தி ஒழுகினால் பாசம் என்ற இருளை நம்மை விட்டு விலக்கிவிடலாம். அப்படி நாம் விலக்கிவிட்டால் சிவனின் திருநடத்தை காண்பதற்கான நல்வழி கிட்டும் என்பதே மேற்கண்ட திருமூலப் பாடலின் உண்மைப் பொருளாகும். அருள் என்ற பிரபஞ்ச சக்தி ஒன்று செயல்படவில்லையெனில் இந்த பிரபஞ்சமே ஸ்தம்பித்துவிடும். சகல ஜீவராசிகளும் அவரவர்கள் செய்த வினைக்கு ஏற்ப அருள் ஒளியால் செயல்பட்டு இருக்கின்றார்கள். அருள் நெறி ஒன்றுதான் நமக்கு தெருள் நெறி. மற்ற எல்லா நெறிகளும் இருள் நெறி என்கிறார் வள்ளல் பெருமான். அருள் நெறி ஒன்றுதான் நமக்கு தெரிந்த அறிவை தரக்கூடியது. மற்ற நெறிகள் எதுவாயினும் அது நமக்கு துன்பத்தை தரக்கூடிய இருள் நெறியாகும். நாம் அருள் நெறியில் நிற்கும்போது பிரகாசம் தானாகவே நம்மை வந்து சூழ்ந்து கொள்ளும். அருள் நெறியை விட்டு நாம் விலகும்போது இருளாகிய துன்பம் வந்து சூழ்ந்து கொள்ளும். இறைவனுடைய அருளை நாம் முழுமையாக பெற்று கொண்டால் நாம் ஒரு துரும்பை கூட ஐந்தொழில் புரிய வைக்கலாம். நமக்கு உண்மையான அறிவு எது என்றால் அது அருள் அறிவாகும். மற்ற அறிவு எல்லாம் நம்மை ஏமாற்றக்கூடியது. அருளை நாம் அறிந்து கொள்ளவில்லை என்றால் நம்மை பற்றியும் இறைவனுடைய மெய்ப்பொருளை பற்றியும் தெரிந்து கொள்ள இயலாது. அருள்நிலை ஒன்றால்தான் நாம் அனைத்தையும் பெற முடியும். அருள்தான் நமக்கு உண்மையான பொருளாகும். நாம் சிவன் அருளை பெற்று கொண்டால் நமக்கு என்னென்ன நற்பலன்கள் கிடைக்கும் என்பதை பற்றி மகான் திருமூலர் அருளிய திருமந்திர பாடல் ஒன்றினை குறிப்பிட்டுள்ளதை விளக்கத்தோடு கண்டும் நாம் சிவன் அருள் பெறுவதற்கு முயற்சி செய்வோம். சிவன் அருளால் சிலர் தேவரும் ஆவர். சிவன் அருளால் சிலர் தெய்வத்தோடு ஒப்பர். சிவன் அருளால் வினை சேரகிலாமே. சிவன் அருள் கூடின் அச்சிவலோகம் ஆமே. சிவனுடைய அருளை எல்லோராலும் பெற முடியாது, ஒரு சிலரால் மட்டுமே பெற முடியும் என்பதை மேற்கண்ட திருமந்திரம் பாடலின் வாயிலாக நாம் தெரிந்து கொள்ளலாம். நாம் சிவனுடைய அருளை பெற்று கொண்டால் தேவராக திகழலாம். நாம் சிவனுடைய அருளை பெற்று கொண்டால் தெய்வத்திற்கு ஒப்பானவராக திகழலாம். சிவனுடைய அருளால் வினைகள் நம்மிடம் சேரவில்லை என்றால் நமக்கு சிவன் அருள் கைகூடும். அப்படி சிவன் அருள் நமக்கு கைகூடின் நாம் சிவலோக வாசியாக வாழலாம். வினைகள் ஏதும் இல்லாமல் இருந்தால்தான் சிவலோகத்தில் நாம் கால் வைக்க முடியும். சிவலோகத்தில் நாம் கால் வைத்தால்தான் தெய்வத்தோடு ஒப்பான நிலையை அடையலாம். தெய்வத்தோடு ஒப்பான நிலையை நாம் அடைந்தால்தான் தேவராக முடியும் என்கிறார் திருமூலர். அன்பானவர்களே, ஆன்மீக மெய்யன்பர்களே, இதன் அடுத்த தொடர்ச்சியை நாளை பதிவிடவிருக்கின்றேன். அன்பானவர்களே, இந்த பதிவை நீங்கள் முழுமையாக பார்த்ததற்கு மிக்க நன்றி. இந்த பதிவை உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்வோம். வணக்கம். உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே உலகலாம் உணர்ந்தோதற்கரியவன் நிலவுலாவிய நிர்மல வேணியன் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வைத்து வாத்தி வணங்கிடுவோம். வான்மிகிழ் வளாது பெய்க மணிவலம் சுரக்க மன்னன் கோன்மறை அரசு செய்க குறைவில்லா தீர்கள் வாழ்க. நான் மறையரங்கள் ஓங்க நற்றமிழ் வேள்வி மல்க மேல்மிகழ் செய்வ நிதி விளங்குக உலகமெல்லாம். தன்னாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எனக்கு அருள் புரிவாய் போற்றி. காவாய் கனக திரளே போற்றி கைலே மலையானே போற்றி காமாட்சி தாயே போற்றி. ஓம் திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம் தொல்லையினும் பிறவி சூழும் தழை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தமாக்கியதே எல்லை மறுவா நெறியளிக்கும் வாதவோர் எம்கோன் திருவாசகம் எனும் தேன். திருவாசகம் எனும் தேன். ஓம் நமச்சிவாய்.